இல்ல இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு போதையை போட்டுட்டு போற வர ஆட்களை வந்து அடிக்கிறதும் பிடிக்கிறதும் இது மாதிரி இருக்காங்க. இதே ஒரு பசங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை அவங்க மேல நடத்துற விஷயங்கள் என்ன, எந்தெந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா இதே இதே தண்டனையை தான் இந்த பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும். பொண்ணுங்கன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா அந்த போதைய இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறது யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் எல்லாருமே சமம்தான். அதைத்தான் இதை கொண்டு வரணும். அதுவும் இல்லாம போதையை நான் ஒழிச்சிட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல போதையை பொறுத்தளவுல. ஏன் அப்படின்னா இவ்வளவு சகலமா சர்வசாதாரணமா இன்னைக்கு நடமாடுற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன் காவல்துறை நினைச்சா இதை வந்து இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண முடியாதா? இதை யார் விற்கிறாங்க, எங்க இருந்து சப்ளை ஆகுது, இதெல்லாம் இன்னுமா தெரியாம இருக்கு. உளவுத்துறை இருக்கு, தமிழக காவல்துறை இருக்கு, அதுலயே தனி பிரிவுகள் நிறைய இருக்கு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தும் இன்னும் சகலமா சர்வசாதாரணமா இன்னைக்கு நடமாடுது. அவர் யாரு அண்ணா ஆதவ அர்ஜுனா அவர்களே சொல்றாரு கேரளாவில இருந்து வருது அப்படிங்கிறாரு. ஏன் கேரளால இருந்து வருதுன்னா கேரளால இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்ச உங்களுக்கு யார் சப்ளை பண்றான்னு தெரியாதா? ஏன் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதா? கேரளா என்ன அண்டார்டிகால இருக்கா, இல்லைன்னா ஆப்பிரிக்கால இருக்கா, அமெரிக்கால இருக்கா? போய் பிடிக்கிறதுக்கு கேரளா இங்க தானே இருக்கு. போய் அவனை யாருன்னு பார்த்து ஏஜென்ட பிடிக்கிறதுக்கு என்ன? இதுக்கு ஏன் காலம் தாழ்த்துறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி.